ஹலோ சொல்லுங்க, யாரு? சார், நான் ரவுதீஷ் பேசுறேன். இந்த ஆடிஷனுக்கு வீடியோ அனுப்பிச்சு விட்டுருந்தேன்ல. நீயா? சொல்லுப்பா. வீடியோ பாத்தீங்களா சார்? வீடியோ பார்த்தேன்ப்பா, நல்லா இருக்கு. நான் சொல்றேன். ஏதாச்சும் ரோல் கிடைக்குமா? சொல்றேன்ப்பா. டீம் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு சீக்கிரமா சொல்றேன். சார் அதை பத்தி தான் சார் கேட்கலான்னு வந்தேன். கொஞ்சம் சீக்கிரமா சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். எங்க வீட்டுல சொல்லிட்டேன் இந்த படத்துல நான் செலக்ட் ஆயிடுவேன்ட்டு. அப்போ ஒன்னும் இல்லை, நான் சொல்றது பண்றே, உனக்கு சீக்கிரமா வாய்ப்பு வச்சிரும். என்ன சார் பண்ணணும்? நான் பண்ண ஒரு 5 லட்சம் ரூபா ரெடி பண்ணிக்கோ. ரெடி பண்ணிட்டேன்னா நல்ல ரோலே கொடுத்துடலாம். 5 லட்ச ரூபாவா? நான் எங்கன்னு சார் போவோம் அவ்வளோ காசுக்கு? அதுக்கு நான் என்னப்பா பண்ண முடியும்? நீ கேட்குற மாதிரி சீக்கிரமா வாய்ப்பு வேணும்னா நீ காசு ரெடி பண்ணி தான் ஆகணும். சரி, இன்ஸ்டால எவ்வளோதான் ஃபாலோவர்ஸ் வச்சுன்னு இருக்க? ஃபாலோவர்ஸா? ஃபாலோவர்ஸ் ஒரு 300 இருக்கும் சார். ஏன் சார்? ஐயோ, என்னப்பா நீ காசு கேட்டா காசு இல்லைன்ற, ஃபாலோவர்ஸ் கேட்டா 300 ஃபாலோவர்ஸ்ன்ற, அப்படிப்பா ஆக்டிங் வர முடியும்? சார் இன்ஸ்டா ஃபாலோவர்ஸ்க்கும் ஆக்டிங்க்கும் என்ன சார் சம்மந்தம்? ஃபாலோவர்ஸ் வச்சிருந்தா ஆக்டிங் வந்துருமா சார்? ஓ சார், எங்களுக்கு சொல்லி தரீங்களா எப்படி ஆடிஷன் இருக்கணும்? சார் நான் அப்படி சொல்ல வரல சார். நான் எத்தனை மூவில அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணது தெரியுமா? சார் நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க சார். நான் அப்படி சொல்ல வரல சார். அமைதி 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 அமைதி. சரி, யார் நீ? என்ன மாதிரியே இருக்க? நீதான் நான்? இல்ல எனக்கு புரியல. நான் தான் நீனா? அதை விடு. ஏன் சோர்ந்து போய் உட்காந்துருக்க? வேற என்ன பண்ண முடியும்? ஏன் உன்னால முடியாதா? இப்பெல்லாம் இங்க உண்மையான திறமைக்கு வாய்ப்பே கிடைக்கிறது இல்ல. ஒண்ணு காசு பணம் வேணும், இல்லையா இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோவர்ஸ் வேணும். என்கிட்ட இந்த ரெண்டுமே இல்லையே. அப்ப எப்படி சினிமாக்குள்ள போறது? இதோ பாரு, முதல்ல உன் மேல நீ நம்பிக்கை வை. உனக்கு டேலண்ட் இருக்கு. அந்த டேலண்ட்டை எக்ஸ்போஸ் பண்ண இங்க காசு பணம்லாம் தேவையில்லை. அது முதல்ல புரிஞ்சுக்கோ. இப்ப என்னதான் பண்ண சொல்ற? நீயே ஒரு ஷார்ட் பிலிம் எடு, நீயே டைரக்ட் பண்ணி நீயே நடி, அதுல உன் திறமையை மொத்தமா காட்டு, அதை ரிலீஸ் பண்ணு. ஆனா எனக்கு டைரக்டிங் பண்ண தெரியாது. ட்ரை பண்ணிப்பா, எல்லாம் முடியும். சரி, ஸ்டோரி? இதே ஸ்டோரியா எடு. சரி, எடுத்துட்டேன். எங்க ரிலீஸ் பண்றது? நீ எடுத்து முடி, உனக்கு ஒண்ணு தோணும், அங்க ரிலீஸ் பண்ணு. இங்க பாரு, இங்க நீ சாதிக்கணும்னா நீ நினைச்சா மட்டும்தான் முடியும். நான் யாரும் இங்க கை கொடுத்து தூக்கி விட மாட்டாங்க. எல்லாரோட லைஃப்லயும் சேஞ்சிங் பாயிண்ட்னு ஒன்று வரும்ல. என் லைஃப்ல வந்து சேஞ்சிங் பாயிண்ட் இதான். எப்பா இப்படியே ஃபைனலா வீடியோ அப்லோட் பண்ணியாச்சு, பாப்போம். எனக்கு அப்போ தெரியல மக்கள் மத்தியில இந்த ஷார்ட் ஃபிலிம் எவ்வளோ ரீச் கொடுக்கும்ட்டு. அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில நினைச்சு கூட பார்க்காத அளவுக்கு நிறைய விஷயம் நடந்துச்சு. அதுல இதுவும் ஒண்ணு. ஹலோ, சொல்லுங்க, யாரு? ரவுதீஷுங்களா? ஆமா, ரவுதீஷ் தான் சார். சொல்லுங்க சார். தம்பி, நாங்க ரத்னகுமார் ஆபீஸ்ல இருந்து பேசுறோம். சார் உங்க வீடியோ பார்த்திருந்தாரு, உங்களை பார்க்கணும் சொல்றாரு. வர முடியுமா ஆபீஸ்க்கு? வரேன் சார். மற்ற டீட்டெயில் எல்லாம் நான் வாட்ஸ்அப்ல அனுப்புறேன்ப்பா. ஓகே சார். தேங்க்யூ சார். நானே எதிர்த்து நின்றாலும் என் கனவது வீழாது. எனக்கு அப்போ ஒன்னே ஒன்று மட்டும் நல்லா புரிஞ்சிச்சு.
நம்ம லைஃப்பில் சாதிக்கணும்னா நம்ம நினச்சா மட்டும்தான் முடியும். இங்கே நம்மளை தூக்கி விடவும் ஆள் இல்லை, நம்மளை இறக்கி விடவும் ஆள் இல்லை.